keys in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ரீசன்ட்டா Zohoவோட CEO ஸ்ரீதர் வெம்பு சார் போட்டிருந்த ட்வீட்ல இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்துட்டு இருக்கவங்க கம்பேரிட்டிவ் டு அதர் டிபார்ட்மெண்ட் லைக் மெக்கானிக்கல் சிவில் அவங்களோட ரொம்ப அதிகமான சேலரியை வாங்கிட்டு இருக்காங்க. பட் இது லாங் லாஸ்டிக்கா நீடிக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு டிமாண்ட் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால சேலரி கூட குறையலாம். ஸோ அதனால அப்ஸ்கில் பண்ணிக்கிற மாதிரியான அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல போட்டுனாரு. ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்லி அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஐடில ஜாப் எடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தியும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா, ஃபியூச்சர் எதை நோக்கி இருக்க போகுது, ஸோ ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜாப்ல இருந்துட்டு இருக்க நீங்க ஃபர்தர் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், பிளஸ் அதை தாண்டி வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட் இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video. ஸோ இப்போ ரீசன்ட் டேட் எக்ஸாக்டாக சொன்னால் May 18, 2025 மார்னிங் ஒரு 6 o'clock ஆகும். ஸ்ரீதர் வெம்பு சார் அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போட்டிருந்த அந்த ஒரு போஸ்ட் இதுதான் உங்களுக்கு நான் டிஸ்பிளேலி ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாகவும் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரொம்ப அதிகமான சேலரி வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி மெயினாக அதர் ரோல்ஸ் லைக் மெக்கானிக்கலோ சிவில் இன்ஜினியர்ஸோ இல்லை டீச்சர்ஸோ அவங்க எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதிகமான சேலரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இன்டூ ஒரு 5x 10x மாதிரி கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிவில் இன்ஜினியரோ ஒரு டீச்சரோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 4 to 6 LP அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதுவே 5 yearsல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆவரேஜாக 15 to 20 LP வரைக்கும் கூட வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சேலரி இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஆஃப் டிஜிட்டல் ரொம்ப ரீசன்ட் டேஸில் அதிகமாக பூம் ஆனால இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் அது ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஐடியில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக கிரியேட் ஆனால எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமான சேலரி கிடைச்சிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஆஃப் நானுமே கூட ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சுட்டு ஐடிக்குள்ள இவ்வளோ சேலரி கொடுப்பாங்க எனக்குமே தெரியாது. பட் இன்சிடென்ட் நான் ஃபர்ஸ்ட் ஜாப் போயிட்டு ஒரு ஹெச்ஆராக இருந்து ஒரு ஆஃபர் பண்ணுறப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆஃபரே ஒரு 4.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு 28 LP ஆஃபர் பண்ணேன். ஸோ 28 LP மீன்ஸ் அப்ராக்ஸா மந்த்லி 2 lakhsக்கு மேலே சேலரி. அப்போ இவ்வளோ சேலரிலாம் கொடுப்பாங்களா இந்த இண்டஸ்ட்ரியிலங்கிறது எனக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்லி ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அது டெவலப்பர்ஸ்க்குலாம் ரொம்ப அதிகமான சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஐடி சைடில். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இது எல்லாமே அப்படியே நீடிக்குமா? சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இப்போ போயிட்டு இருக்க அதே ஃபேஸில் சேலரி ஃபியூச்சரில் வாங்குவாங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 20 LP வாங்குறாங்கன்னா 5 yearsக்கு அப்புறமும் ஒரு 20 LP வாங்குவாங்களா அப்படின்னா அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பிகாஸ் இப்போ இருக்க டிமாண்ட் அப்படிங்கிறது குறையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த வே ஆஃப் இந்த ஒரு போஸ்ட்லேயுமே கூட அந்த மாதிரி ஒரு மீன் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். டிமாண்ட் குறைஞ்சிடலான்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏஐ நிறைய வரனால மேன் பவர் அவ்வளோ தூரம் தேவைப்படும் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா கூட இப்போ ஐடி மார்க்கெட்டில் ஃப்ரெஷருக்கான டிமாண்ட் ரொம்பவே குறைஞ்சது சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேறு எந்த ரோல் நீங்கள் போனாலுமே பேஸ் சேலரி எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 10,000 to 15,000 கொடுக்குறாங்க. 15,000 இல்லை அப்படின்னா எங்கேயுமே சிவில் இன்ஜினியரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரோ யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. ஸ்டார்டிங் கரியர் ஃப்ரம் 15 to 80,000. பட் இப்போ அதுவே ஐடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கனால எக்ஸாம்பிளுக்கு அதிகபட்சமான டெவலப்பர்ஸ் ஸோ நிறைய பேர் ஃப்ரெஷராக படித்து முடிச்சுட்டே இருக்கனால நிறைய கம்பெனிஸ் தேர் ஆஃபரிங் ஸ்டார்டிங் பேக்கேஜ். பெரிய பெரிய எம்என்சிஸ் ஓகே தேர் ஆஃபரிங் 3.5 7 LP 8 LP கூட ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இன்னும் ரியாலிட்டியில் நான் பார்க்குறப்போ நிறைய பேர் ஸ்டைஃபண்டே இல்லாமல் இன்டர்ன்ஷிப் போகிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8,000 rupees 5,000 rupees தான் கொடுக்க முடியும்னு சொல்கிற கம்பெனிஸுமே ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கம்மியான சேலரிக்கு ஃப்ரெஷராக இருந்து வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த அளவுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸ்பெசிஃபிக்லி இன்டு த ஃப்ரெஷர்ஸ் ஏரியா. இதே மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் மேபி ஃபியூச்சரில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஏஐ மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதாவது LLMS அண்ட் தென் ஏஐ டூல்ஸ் இப்போ நிறைய இருக்கு. லைக் ChatGPT எடுத்துக்கலாம், Copilot எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான நிறைய டூல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கனால இப்போ டெவலப்பர்ஸ் ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்கன்னா ஃபியூச்சரில் டெவலப்பர்ஸ்க்கு வேலை இல்லாமல் ஜீரோவாக போக சான்ஸ் இல்லை. பட் ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தால் போதும், மீதி ஆட்கள்லாம் தேவையில்லை. அவங்கள வச்சே குவாலிட்டியான அவுட்புட்டாக கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துட்டு இருக்கு. அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கு. அதனால ஒரு ஃப்ரெஷராக இருக்கவங்களோ ஒரு மிட் லெவல் கரியரில் இருக்கவங்களும் பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போவே ஃப்ரெஷருக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக டேலண்டடாக இருக்க பீப்புள் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச பீப்புள் தான் வேணும்னா கம்பெனி வில் டைரக்ட்லி ப்ரிஃபர் 7
7-8 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல மினிமம் 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள ஃபோக்கஸ் பண்றதுனால இப்போ ஃப்ரெஷருக்கு எப்படி ஒரு மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கோ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒரு மிட் லெவல் மாதிரியான கரியர் இருக்கவங்களுக்கு கூட டிமாண்ட் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்படுது. ஸோ ரொம்ப சீனியரான பர்சனுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரியும் அப்புறம் யாரெல்லாம் அடாப்ட் ஆகி வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் மெயினாக இப்போ ரொம்ப பேசப்படுற விஷயமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு கோட் அடிக்க தெரியும், வெறும் நான் வந்து கோடு சூப்பராக அடிப்பேன் அப்படிங்கிறது மட்டும் இப்போ பெரிய விஷயமா கிடையாது. நீங்கள் கஸ்டமர்ஸோட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பெட்டரான சொல்யூஷனை கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமாக வருது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐடியில் நீங்கள் கோட் அடிக்க போகிறீங்க, ஒரு விஷயத்தில் ஒரு கோடிங் டெவலப்பராக இருக்க போகிறீங்கனாவே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட்ஸ்அப் இருக்குன்னா அந்த வாட்ஸ்அப் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா அதில் ஒரு பெட்டரான ஃபியூச்சர் கொண்டு வரதுக்கு நீங்கள் அந்த ஃபியூச்சருக்காக என்னன்னு சொல்லி கோட் அடிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்க புது ஃபியூச்சர், வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப அந்த ஃபோட்டோக்கும் சாங்ஸ் வச்சுக்கலாங்கிற மாதிரி ஃபியூச்சர், இந்த மாதிரி நிறைய புது புது ஃபியூச்சர்ஸ் வருது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்குது. வாட்ஸ்அப்பில் இதுவரை அப்படி இல்லாத மாதிரி இருந்துச்சு, இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது புது ஃபியூச்சர்ஸ் வருது. அதே மாதிரி நீங்களும் பேக்எண்ட்லேருந்து கோட் அடிக்கிறப்போ இன்னும் கோடை எப்படி எஃபெக்டிவாக அடிக்கலாம், அந்த மாதிரி ரியல் டைம் கஸ்டமரோட ப்ராப்ளத்துக்கு யாரெல்லாம் கிரியேட்டிவாக இருந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரியான கோடர்ஸ் தான் ஃபியூச்சரில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்குமே நிறையா இருந்துட்டு இருக்கு. அதனால ஜஸ்ட் லைக் திட் எனக்கு கோடிங் ஸ்ட்ராங்காக தெரியும், கோடில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு தாண்டி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரியல் வெல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற விதத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இம்பார்ட்டண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ரியல் வெல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்னு இருந்துட்டு இருக்க மாதிரி அவரோட போஸ்ட்லேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் கஸ்டமர் பே ஃபார் தேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறத அந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐடி ஒர்க் ஆகுது அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமராக இருக்கவங்க காசு கொடுக்கறனால தான் அந்த விஷயம் ஒர்க் ஆகுது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ யூடியூபே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா யூடியூப்ல எல்லாருமே ஆட் ரன் பண்ணுறாங்க, யூடியூப்ல எல்லாருமே ஆட் போடுறதுக்கு கம்பெனி வந்து காசு கட்டி ஆடு போட சொல்லுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐடியிலேருந்து பில்ட் பண்ணுற ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டை எண்டாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணுற இடத்துல எண்டு இடத்துல இருந்து காசு ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ அதுதான் எண்ட் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட இருந்து மணி வரதோ அந்த மாதிரி கஸ்டமர் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகுது குறையுது அப்படின்னாலுமே கூட அது பிஸ்னஸ் அண்ட் டெலிவரி அஃபெக்ட் பண்ணி டெலிவரியை ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரெவன்யூவை ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கம்பெனிக்குள்ள ரெவன்யூ கொஞ்சம் குறையுது ட்ராப் ஆகுதுனாவே ஜாப்ஸ் எல்லாமே குறையறதுக்கோ இல்லை பீப்புள் லைட் ஆஃப் ஆகிறதுக்கோ சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால எண்ட் ஆஃப் த டே மோஸ்ட் ஆஃப் தி எல்லா கம்பெனி தேர் ஃபோக்கஸிங் ஆன் அவங்களோட எண்ட் யூசரான இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு எப்படி பெஸ்ட்டாக சர்வ் பண்ண முடியும், ஸோ அவங்களை எப்படி ஹாப்பி கிளைண்ட்ஸாக வச்சுட்டு எப்படி அவங்கள்ட்ட இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியும் இல்லை வர ரெவன்யூ எப்படி தக்க வச்சுக்கன்னு பார்ப்பாங்க. அதனால நீங்களுமே எண்ட் யூசரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து ரியல் வேல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கீங்களாங்கிறதுமே அப்கமிங் டேஸில் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் இப்போ ஒரு ஃபியூச்சரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ ஒரு டெவலப்பராகவோ ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நிறைய பேர் மெயினாக அவேர் பண்ண விஷயமே அவரோட போஸ்ட்லேருந்து எடுத்துக்க விஷயமே ஆல்ரெடி ஹை சேலரி நோக்கி மூவ் ஆகி போகாதீங்க. ப்ளஸ் அந்த ஹை சேலரி அப்படிங்கிறதுமே சஸ்டெயினாக அதே ஹை சேலரி ஃபியூச்சரில் கிடச்சிட்டு இருக்குமானா கொஷின் மார்க் தான். பேஸ்ட் அப்பான் டிமாண்ட்ஸ் குறையுது அப்படின்னா சேலரி குறையிறதுக்கோ வேலையை போகிறதுக்கோ கூட சான்சஸ் அதிகமாக. இப்போ ஒரு 10ல் 2-3 பேர்த்தோட ஜாப் தான் சேவ் ஆக போகுது, இல்லை அவங்களுக்கு தான் அந்த ஃபியூச்சர் கரியர் நோக்கி போக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே போய்க்கணும்னா நீங்கள் ரெகுலராக அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஸ்கூல் காலேஜோட எஜுகேஷன் முடிஞ்சுன்னு இல்லாமல் லைஃப் டைம் லேர்னராக இருந்து சர்வே பண்ணினா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். இப்போவும் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது, மேபி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அப்படி தான் இருக்க போகுது. அதனால் இவ்வளோ சேலரி போயிட்டா செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகியோ ஸ்டக் ஆகியோ இல்லாமல் ஃபர்தராக அப்ஸ்கில் பண்ணிட்டு இருங்க. ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃப்ரெஷராக இருந்து உள்ளே வர போகிறீங்க அப்படின்னாலுமே மார்க்கெட் இப்படி இருக்குது, டிமாண்டாக ஸ்கில்டாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ டெவலப்பர் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா யாரெல்லாம் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி ஸ்கில்டாக இருக்காங்களோ அவங்க தான் சம்பாதிக்க போகிறாங்க. ஸோ அதனால் இஃப் யூ நீட் டு பி இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும், நீங்களும் வேலை செய்யணும், இந்த கரியருக்குள்ளே போகணும்னா டெஃபினட்டாக உங்கள் ஜாபை செக்யூர் பண்ண அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாத முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் ஜஸ்ட் லைக் தட் சும்மா உள்ள வரன்ட்டு இல்லாமல் பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரெகுலராக கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி கொண்டு போகணுங்கிற மைண்ட் செட்டோடு உள்ளவாங்க நல்லாவே உங்கள் ஃபியூச்சரை ஷேப் பண்ணலாம். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரி எப்படி போக போகுதுன்னு தெரியல. திஸ் இஸ் த கரண்ட் சுச்சுவேஷன் அப்டேட். ஃப்ரெஷரோட மார்க்கெட் இப்படி இருக்குது, மிட் லெவல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு என்ன தான் ஃபியூச்சர் இப்போ இருக்கமா இருந்தாலும் இதே சேலரி இதே மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சரில் இருக்குமான்னு தெரியல. அப்படி வேலையே இருக்குமான்னு இருக்கிறதுக்கு அப்ஸ்கில் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. இதை தாண்டி ஃபர்தராக வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் போடுறோம், அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹோப் இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒரு சம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துமே ப்ளஸ் அந்த போஸ்ட்லேருந்து ஒரு சில விஷயங்களை வச்சுமே நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். இதை தாண்டி உங்களுக்கு இருக்க டவுட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் எண்டு வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் நவீன்.